வணக்கம் நண்பர்களே, நீங்கள் அனைவரும் நன்றாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். மன்னிக்கவும், நீண்ட நாட்களாக என்னால் வீடியோவை பதிவேற்ற முடியவில்லை. இன்றைய காணொளியில் அதிகம் அறியப்படாத சில புதிரான வரலாற்று இடங்களை காண்போம். 5வது லெப்டிஸ் மேக்னா, லிபியா, மத்தியதரைக் கடலில் சிறந்த முறையில் பாதுகாக்கப்பட்ட ரோமானிய நகரங்களில் ஒன்றான இது ரோமானியப் பேரரசின் முக்கிய நகரமாகும். ரோட் பண்டைய ரோமானிய நகர்ப்புற திட்டமிடல் பற்றிய ஒரு பார்வையை வழங்கும் அற்புதமான ஆம்பிதியேட்டர், பசிலிக்கா மற்றும் சந்தை இடம் ஆகியவற்றைக் கொண்டுள்ளது. 4வது பங்கார் கோட்டை, இந்தியா, அதன் வரலாற்று முக்கியத்துவம் மற்றும் அமானுஷ்ய செயல்பாட்டிற்காக அறியப்படுகிறது. இது பெரும்பாலும் இந்தியாவில் மிகவும் பேய்கள் நிறைந்த இடம் என்று அழைக்கப்படுகிறது. 17ஆம் நூற்றாண்டில் நிறுவப்பட்ட இது அரண்மனைகள், கோவில்கள் மற்றும் கோட்டைகளைக் கொண்டுள்ளது. இவை அனைத்தும் இப்போது இடிந்த நிலையில் உள்ளன. 3வது நான் மடவுல், மைக்ரோனேஷியா, ஒரு பழங்கால நகரம் ஒரு பவளப்பாறையின் மீது கட்டப்பட்டது. இது கால்வாய்களால் இணைக்கப்பட்ட தொடர்ச்சியான செயற்கை தீவுகளைக் கொண்டுள்ளது. பெரும்பாலும் பசிபிக் வெனிஸ் என்று குறிப்பிடப்படுகிறது. இது 1628ஆம் ஆண்டு வரை சோடிலூர் வம்சத்தின் தலைநகராக இருந்தது. 2வது டெரிங்குயு அண்டர்கிரவுண்ட் சிட்டி, துருக்கி, 200 அடி ஆழத்திற்கு மேல் பறந்து விரிந்து கிடக்கும் புராதன பலநிலை நிலத்தடி நகரம். காற்றோட்டம் தண்டுகள், உணவுக் கடைகள் மற்றும் தேவாலயத்துடன் கூடிய 20,000 பேர் தங்குமிடமாக பயன்படுத்தப்படுகிறது. 1வது கோக்லி டேப், துருக்கி, உலகின் மிகப் பழமையான கோவிலாக கருதப்படுகிறது. இது கிமு 9600க்கு முந்தையது. ஸ்டோன்ஹெஞ்சிற்கு பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முந்தையது மற்றும் ஆரம்பகால மனித நாகரிகத்தைப் பற்றிய நுண்ணறிவுகளை வழங்குகிறது. உலகத்தில் அறியப்படாத 5 இடங்களை நீங்கள் கற்றுக்கொண்டீர்கள் என்று நம்புகிறேன். இறுதிவரை பார்த்தமைக்கு நன்றி நண்பர்களே. தயவுசெய்து எனது சேனலுக்கு குழு சேரவும். கவனமாக இருங்கள். நன்றி.